والسلام على رسول الله صلى الله عليه وسلم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وسارعوا إلى مغفرة من ربكم وجنة عرضها السماوات والأرض أعدت للمتقين الذين ينفقون في السراء والضراء والكاظمين الغيظ والعافين عن الناس والله يحب المحسنين. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, சூரா ஆல இம்ரான் 133 134 திருவசனங்கள். அல்லாஹுவின் உங்களுடைய இறைவனின் மன்னிப்பின் பக்கமும் சொர்க்கத்தின் பக்கமும் நீங்கள் ஒருவரை ஒருவர் விரைந்து கொண்டு வாருங்கள். அந்த சொர்க்கத்தின் அகலம் அளவு என்பது வானங்களும் பூமியும் அதனுடைய அளவு எவ்வளவோ அது போல இருக்கும். அது முத்தகீன்களுக்காக, பயபக்தியாளர்களுக்காக தயாரித்து வைக்கப்பட்டுள்ளது. அந்த முத்தகீன்கள் எத்தகையோர் என்றால், அல்லதீன யுன்ஃபிகூன, அவர்கள் செலவழிப்பார்கள், ஃபிஸ் ஸர்ராஇ வல்லர்ராஇ, சந்தோஷமான மனநிலையிலும் கவலையான மனநிலையிலும், வறுமையிலும் வசதியான நிலையிலும் அவர்கள் செலவழிப்பார்கள். வல் காலிமீனல் கைத, கட்டுப்படுத்த முடியாத கோபத்தையும் கடுமையையும் கட்டுப்படுத்திக் கொள்வார்கள். வல் ஆஃபீன அனின்னாஸ், மனிதர்களை தொட்டும் மன்னித்து விடுவார்கள். இன்னும் அல்லாஹ் உபகாரிகளை, நன்மை புரிவோரை நேசிப்பவனாக இருக்கிறான். அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் மக்ஃபிரத்தை பெறுவதும் அவனால் வழங்கப்படுகிற சுவனத்தை பெறுவதும் நம் வாழ்வினுடைய இலக்காக, ரப்பின் புறத்திலிருந்து பொருத்தத்தையும் அந்த பொருத்தத்தின் அடையாளமாக இருக்கிற மன்னிப்பையும் அந்த பொருத்தத்திற்கு வெகுமதியாக கிடைக்கிற சொர்க்கத்தையும் அடைவதுதான் மனித வாழ்வின் இலக்காக வைத்திருக்க வேண்டும் என்பது குர்ஆன் சொல்லுகிற நோக்கமாகும். அன்பிற்குரியவர்களே, அப்படியான அந்த இறை மன்னிப்பையும் இறைவனின் வெகுமதிகளையும் அடைவதற்குண்டான வழியை அல்லாஹ் கூறி அழைக்கிறான். நீங்கள் ஒருவருக்கொருவர் விரைந்து கொண்டு முந்திக் கொண்டு வாருங்கள். அந்த சொர்க்கம் அது பயபக்தியாளர்களுக்கு தயாரித்து வைக்கப்பட்டுள்ளது என்று அந்த பயபக்தியாளர்களை குறித்து சொல்லுகிறான். அந்த பயபக்தியாளர்கள் என்னென்ன விஷயங்கள் அவர்களிடத்தில் இருக்கும் என்று இங்கே ஒரு 5 விஷயங்களை அல்லாஹ் குறிப்பிடுகிறான். முத்தகீன்கள், இறையச்சம் உள்ளவர்கள்னா யார் என்று ஒரு 5 விஷயங்களை அல்லாஹ் குறிப்பிடுகிறான். சூரா பக்ராவினுடைய தொடக்கம், அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹ் ஹுதல் லில் முத்தகீன் என்று 2வது வசனம், சூரா பக்ராவினுடைய தொடக்கத்தில் வரக்கூடிய 2வது வசனம். அங்கும் அல்லாஹு தஆலா இறையச்சம் உள்ளவர்களுக்கு, தக்வா உள்ளவர்களுக்கு வழிகாட்டியாக இந்த குர்ஆன் இருக்கிறது என்று சொல்லி, அந்த இறையச்சம் உள்ளவர்கள் என்றால் யார் என்று அல்லாஹ் அடுத்தடுத்த வசனங்களில் சொல்லுகிறான். அங்கு ஒரு 5 விஷயங்களை சொல்லுகிறான். பக்ரா சூராவின் தொடக்கத்திலே தக்வா உள்ளவர்கள், இறையச்சம் உள்ளவர்கள், இந்த இறையச்சம் உள்ளவர்கள் யார் என்று சொன்னால், அல்லதீன யுமினூன பில் கைபி, மறைவான விஷயங்களை நம்பிக்கை கொள்வார்கள், இன்னும் தொழுகையை நிலைநிறுத்துவார்கள், அவர்களுடைய செல்வங்களிலிருந்து இறைவனுக்காக வேண்டி அவர்கள் தர்மங்கள் செலவழிப்பார்கள், அல்லாஹுவினால் இறக்கி வைக்கப்பட்ட வேதங்களை நம்புவார்கள், மறுமை நாளை நம்புவார்கள். இப்படி 5 விஷயங்களை அல்லாஹ் அங்கே சொல்லி காண்பிப்பான். இவர்கள் தான் முத்தகீன்கள் என்று சொல்வான். இந்த இடத்தில் ஒரு 5 விஷயங்களை சொல்லுகிறான். என்னென்ன? முதலாவது, அவர்கள் ஏழ்மையான நிலையிலோ வசதியான நிலையிலோ அவர்கள் செலவழிப்பார்கள். அதற்கு 2 விதமான பொருள் கொள்ளலாம். கவலையாக இருக்கிற போதும் சந்தோஷமாக இருக்கிற போதும் அவர்கள் தர்மங்கள் கொடுப்பார்கள். ஏழ்மையாக இருக்கிற போதும் வசதியாக இருக்கிற போதும் அவர்கள் தர்மங்கள் கொடுப்பார்கள். இரண்டாவது அல்லாஹ் சொல்லுகிறான், வல் காலிமீனல் கைத,
கடுமையான கோபத்தை, கடுமைத்தனத்தை அவர்கள் கட்டுப்படுத்திக் கொள்வார்கள். வல் ஆஃபீன அனின்னாஸ், மூணாவது மனிதர்களை தொட்டும், மொத்தமாக மனிதர்களை தொட்டே அவர்களிடமிருந்து ஏற்படக்கூடிய இடைஞ்சல்கள், இடையூறுகள், ஏற்படக்கூடிய சங்கடங்கள், இதையெல்லாம் அவர்களுக்காக மன்னித்து விடுவார்கள். அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான், தங்களிடத்தில் ஒரு தவறு ஏற்பட்டு விட்டால், ஒரு குற்றம், ஏதாவது ஒரு பிழை ஏற்பட்டு விட்டால் அதற்காக உடனே அல்லாஹ்விடம் மன்னிப்பை தேடி விரைவார்கள். அந்த தவறின் மீது அவர்கள் பிடிவாதமாக இருக்க மாட்டார்கள். அந்த தவறின் மீது இதில் என்ன தப்பு இருக்குது என்று பிடிவாதமாக அதில் இருக்க மாட்டார்கள். இப்படி 5 தன்மைகளை அல்லாஹ் சொல்லுகிறான். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவ முத்தகீன்களை பற்றி அல்லாஹ் பக்ரா சூராவிலே சொன்ன அந்த 5 விஷயங்கள் என்பது அடிப்படையில் உள்ளவை, கொள்கை சம்பந்தப்பட்டவை, அல்லாஹ்வினுடைய ஹக்கில் உள்ளவை. அதில் பிரதானமானது என்னன்னு சொன்னா, 5 விஷயங்கள்ல பிரதானமான நோக்கம் என்னன்னா, அல்லாஹுவின் ஹக்கில் அவனை எப்படி நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்கிற விஷயத்தில் இருக்கிற விளக்கம். இறையச்சம் தக்குவானா என்னங்கிறதுக்கு அடிப்படையில என்ன பேசிக்காக ஒரு முஃமின் முத்தகீனாக தக்குவா உள்ளவராக இருப்பதற்கு கொள்கை அளவுல, உள்ளத்தின் கொள்கை அளவுல அவர் என்ன நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும் என்பது அங்கே நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் சொல்லப்படுது. இப்ப இந்த இடத்துல இதுல பிரதானமான விஷயம் என்னன்னு சொன்னா, மனிதர்களோடு எந்த பண்பில் ஒரு முத்தகீன்கள் பழகுவார்கள், இறையச்சம் உள்ளவர்கள் மனிதர்களோடு எந்த பண்போடு பழகுவார்கள், பண்பு சார்ந்த விஷயங்கள், குணாதிசயங்கள், அடையாளங்கள், இதை அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே குறிப்பிடுகிறான். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இதுல பிரதானமாக இந்த பண்புகள்ல அல்லாஹ் முக்கியமாக சொல்லக்கூடியது கோபம். கடுமையான கோபம் இருக்கிற போதும் கூட அவர்கள் அதை மன்னித்து அதை மென்று விழுங்கி விடுவார்கள், கட்டுப்படுத்திக் கொள்வார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். பொதுவாக கோபம் என்பது ஒரு தவறாக புரிந்து கொள்ளப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. கோபத்தை குறித்து எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, எனக்கு கடுமையா கோபம் வந்துடும், ஏதாவது பேசினீங்கன்னா நான் கோவப்பட்டுருவேன், நான் கொஞ்சம் கோபக்காரன், கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோ என்று சொல்வதை பெருமையா நினைப்பாங்க. அல்லது அவர் கொஞ்சம் பார்த்து பழகுங்க, கொஞ்சம் கோபக்காரர் அப்படின்னு அவரை குறித்து, மற்றவரை குறித்து சொல்லப்படுவதை பெருமையாக நினைப்பாங்க. அவர் யார் தெரியுமா, கோபக்காரராக, கொஞ்சம் பார்த்து பேசிக்கங்க. நான் யார் தெரியுமா, நான் கடுமையான கோபக்காரன், பார்த்து பேசு, அப்படி இதெல்லாம் ஒரு பெருமையாக நினைப்பார்கள். அன்பிற்குரியவர்களே, இது ஒருபோதும் பெருமை அல்ல, இது ஒரு அவமானத்தின் அடையாளம். ஒரு மனிதன் கோபம் கொள்வான் என்பது, மற்றவர்கள் அவனை கோபம் கொள்ளக்கூடியவன் என்று சொல்வது, தான் நான் கோபம் கொள்ளக்கூடியவன் என்று சொல்வது, இது ஒரு அவமானத்தின் அடையாளம். போற போக்குல மனித குலம் எத்தனையோ தவறான விஷயங்களை தனக்கு பெருமையாக, தனக்கு கௌரவமாக நினைக்கிறதே. அப்படியான தவறான கௌரவங்கள்ல ஒண்ணு, தவறான முன்னுதாரணங்கள்ல ஒண்ணு, கோபக்காரர் என்கிற ஒரு அடையாளம் என்றைக்கும் நமக்கு அது தேவைப்படக்கூடாது. ஏனென்றால் அது முத்தகீன்களுடைய அடையாளம் அல்ல, அது இறையச்சம் உள்ளவர்களுக்கான அடையாளம் அல்ல என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கான விளக்கம் கொடுப்பார்கள். லைஸ ஷதீது பிஸ்ஸுரா, ஒரு வீரன் என்று சொன்னால், வீரன் என்பதை மக்கள் எப்படி விளங்கி வச்சிருக்கிறாங்க, அப்படியே பேசினாலே வாளை எடுத்து வெட்டிடுவாரு, அல்லது அப்படி கோவத்தோடு தான், கடுகடுப்போடு தான் பேசுவாரு. அவருடைய முகத்துல எப்பயுமே அந்த ஒரு கடுகடுப்பு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இப்படிலாம் இருக்கிறவங்க வீரன் என்பதாக நாம் நினைக்கிறோம். அப்படி அல்ல. லைஸ ஷதீது பிஸ்ஸுரா, கடுமையாக நடந்து கொள்ளக்கூடியவன் வீரன் அல்ல. இன்னம ஷதீது, ஒரு வீரன் என்பவன் யார் என்று சொன்னால், யம்லிகு நஃப்ஸஹு இன்த கலபிஹி, தன்னுடைய கோபம் வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த கோபத்தை அவர் அடக்கிக் கொள்வார். கோபம் ஏற்படுது, ஏதாவது ஒரு விஷயம், அது தன்னுடைய சுயமாக இருக்கட்டும், பொதுவாக இருக்கட்டும், பொதுவா ஏதாவது ஒரு விஷயத்துக்கு கோபப்படுறோம், அல்லது நம்முடைய சுயத்துக்காக கோபப்படுறோம். இப்படி கோபம் வரக்கூடிய நேரத்தில் அதை கட்டுப்படுத்தி சரியான விகிதத்தில் அதை முறையாக வெளிப்படுத்துவது என்பதுதான் நிதானம். அந்த நிதானத்தை கடைபிடித்து கோபப்பட மாட்டாரு அப்படின்னு சொன்னா அவர் கொஞ்சம் கூட கண்டுக்கவே மாட்டாரு, எதையுமே அவர் பொருட்படுத்தவே மாட்டாரு. ஏதாவது பொதுவுல தவறு நடந்தாலும் அதை கண்டுகொள்ளாம அதனாலதான் நடந்துட்டு போகுது, நமக்கு என்ன வம்பு அப்படின்னு போயிடுவார். இது ரசூலுல்லாஹ் சொன்ன அர்த்தமாக நாம் நினைக்க கூடாது. யம்லிகு நஃப்ஸஹு இன்த கலபிஹி,
கோபத்தின் நேரத்தில் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்பவர்னா என்னன்னா, ஒரு கோபம் வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் அதை கட்டுப்படுத்துதல், அடக்கி முழுவதுமாக அதை விட்டுறது அல்ல, அதை முறைப்படுத்துறது. அந்த கோபத்தை அதை எப்படி சொல்லலாம், அந்த கோபத்தை அதை வெளிப்படுத்த கூடாது, ஆனால் அதனுடைய விஷயம் என்ன, நோக்கம் என்னவோ அந்த நோக்கத்தை வெளிப்படுத்தலாம். அப்படி அந்த கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடியவர், அடக்கிக் கொள்ளக்கூடியவர் தான் உண்மையான வீரர் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அதே போன்று இந்த கோபம் என்பதை குறித்து பல்வேறு விஷயங்களை ஹதீஸிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. மன் கலம கைவன், எவர் கடுமையான கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்வாரோ அல்லாஹ் மறுமை நாளில் அவரை படைப்பினங்களுக்கு மத்தியில அழைப்பான். அலா ரூஸில் ஹலாயிகி தஆஹுல்லாஹ், படைப்பினங்களுக்கு முன்னிலையில அவரை அழைப்பான். இன்னாருடைய மகனே இன்னார், வாருங்கள், யா ஃபுலான் இப்னு ஃபுலான் என்று அல்லாஹ் அந்த மனிதனை அழைப்பான். அழைத்து அவன் நாடுகிற விதத்தில் சொர்க்கத்தில் அவனுக்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பான். ஹூருல் ஈன்களில் யாரை அவர் விரும்புகிறாரோ அவரை அவருக்கு மனமுடித்து கொடுப்பான் என்று ஹதீஸிலே வருகிறது. இன்னொரு ஹதீஸிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், மன் கஃப நஃப்ஸஹு இன்த கலபிஹி, கோபத்தின் சமயத்தில் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடியவர் கஃபல்லாஹு அன்ஹு அஸாபஹு, அல்லாஹ் அவரை தொட்டும் தன்னுடைய தண்டனையை கட்டுப்படுத்தி விடுகிறான், தடுத்துக் கொள்கிறான். கோபத்தின் சமயத்தில் தன்னை தடுத்துக் கொண்டால் அல்லாஹ் அவனுடைய அதாபில் இருந்து அந்த மனிதனை தொட்டும் அதாபு கொடுப்பதை விட்டும் அல்லாஹ் தடுத்துக் கொள்கிறான் என்ற ஹதீஸிலே வருகிறது. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கோபம் அது சார்ந்த விஷயங்கள், ஒரு குணாதிசயம் சம்பந்தப்பட்ட ஒரு சில மார்க்க விஷயங்கள், வழிகாட்டுதல்களை தொடர்ந்து பகிர்ந்து கொள்வோம். அல்லாஹு தஆலா அவனுடைய திருவசனங்களின் வாயிலாக நல்ல பாடங்கள், படிப்பினைகளை பெறுகிற நல்வாய்ப்பினை வழங்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.